உபாகமம் 33:29 நாம் வாசிப்போம். அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் பேச போகிற வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேல், நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலேயே விசேஷமானவர்கள், அவர்களுக்கு ஒப்பானவன் எந்த ஜனமும் இல்லை. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்த அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இணையா ஒப்பா யாருமே இல்லை. பிறகு அடுத்தபடியா கர்த்தர் சொல்றார், கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யார்? இப்போ அந்த இஸ்ரவேலர் பாக்கியவான்கள் என்றால், ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நாம கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருப்பதினால நமக்கு ஒப்பா இந்த உலகத்துல யாரும் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தா, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை ஆண்டவர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேலோ, ஏசாயா 45:17 சொல்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தரால நித்திய ரட்சிப்பினால ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ரொம்ப நேர்த்தியா ஏசியா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். இஸ்ரவேலோ கர்த்தரால நித்திய ரட்சிப்பு. அப்படி என்றால் அந்த ரட்சிப்பு நமக்கு நித்தியமானதா, கடைசி பரியந்தம், அந்த உலகத்துல வாழ்கிற அந்த நாட்கள் பரியந்தம் அந்த ரட்சிப்பு மிக முக்கியமா இருக்கிறது. அதே உபாகமம் 33:23 நப்தலியை குறித்து சொல்லும்போது, கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய தயவு இருக்கிற ஒரு மனுஷன் தான் திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் மாற முடியும், பாக்கியவனாய் மாற முடியும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறார். மற்றவர்களை நாம் பாக்கியவான்களை மாற்ற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.